ஹாய் ஹலோ நம்பிள்ளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அஞ்சல் துறையில இருந்து வரக்கூடிய மாபெரும் வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2024 ஒட்டுமொத்தமாக 6 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. இந்த 6 நோட்டிபிகேஷன்ல ஒட்டுமொத்தமாக 44,500 பிளஸ் காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா நிரப்புனாங்க. நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நமது தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 4,000 பிளஸ் காலி பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க, எக்ஸாமினேஷன் எழுதியிருந்திருப்பீங்க. அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், அதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கட்டும், எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல நிறைய பேர் சக்சஸ் ஆயிருந்திருப்பீங்க, நிறைய பேர் அன்சக்சஸ்ஃபுல்லும் ஆயிருந்திருப்பீங்க. சோ அன்சக்சஸ்ஃபுல் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா 2025க்கு பாத்தீங்கன்னா அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டிபிகேஷன் கிடைச்சிருச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொன்னது பாத்தீங்கன்னா 2025க்கும் பாத்தீங்கன்னா 44,000 பிளஸ் காலி பணியிடங்கள் வரப்போகுது. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸ் எல்லா ஸ்டேட் வரைக்கும் இருக்க போது. சேம் அதே பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா 4,500 பிளஸ் காலி பணியிடங்கள் வரப்போகுது சொல்லிருக்காங்க. அது எந்த டேட்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோ. சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிறது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ஷார்ட் நோட்டிபிகேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஜிடிஎஸ் செக்ஷன்ல இருந்து தான் டைரக்டா அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் 16/1/2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன போஸ்டிங் பர்பஸ்க்குன்னா, அதாவது ஜிடிஎஸ் போஸ்டிங்கும் போஸ்டல் மாஸ்டருக்கும் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க, சோ அதுல என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, எதோட வேகன்சிஸ்ல இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டேட்டா என்ட்ரி, ஃப்ரீசிங் வேகன்சிஸா இருக்கட்டும், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி அப்ரூவல் ஆனதா இருக்கட்டும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதி நடக்க போகுது, 23ஆம் தேதி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூ நோட்டிபிகேஷன் எப்ப வரப்போகுதுன்னா 29/1/2025 வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் லிஸ்ட்ல ஆட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஆல்ரெடி ரெசிக்னேஷன் பண்ணவங்க, இல்ல டிரான்ஸ்பர் பண்ணவங்க, அதே மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணவங்க, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, டெர்மினேஷன் ஆனவங்க, சோ அத டிசிப்ளின் மூலியமா வெளியேறினவங்க, ப்ரொமோஷன் அடிப்படையில போனவங்க, லாங் டேர்ம் டெபுடேஷன் மூலியமா போனவங்க. சோ இந்த மாதிரி காரணத்தினால வரக்கூடிய எல்லா வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ கடந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 44,000 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 3,500 பிளஸ் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கும் 44,000 பிளஸ் காலி பணியிடங்கள் வரப்போகுது. அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3,500ல இருந்து 4,500க்குள்ள போஸ்டிங் பாத்தீங்கன்னா வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது டைரக்டா நம்மளுக்கு அப்ரூவல் அத்தாரிட்டி மூலியமா கிடைச்சிருக்குது. சோ அது டைரக்டா போர்ட்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த லாஸ்ட் இயர் நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்டல் மாஸ்டர், அதே மாதிரி டாவா சேவாக், இந்த 3 வகையான பணிகளுக்கு தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அதுல ரொம்ப 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 முக்கியமா பார்க்க போறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, 15/7/2024, 5/8/2024க்குள்ள பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணது, சோ எக்ஸாமினேஷன் எல்லாம் எழுதி இருந்திருப்பீங்க. சோ இதனுடைய மெயின் தகுதி இங்க என்னென்ன இருக்குதோ அதுதான் வரப்போகுது. அதே மாதிரி இந்த பிபிஎம் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, போஸ்டல் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 12,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,350 வரை இருக்கும். அதே மாதிரி ஏபிபிஎம் சேவாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10,000 முதல் ஸ்டார்ட் பண்ணி 24,470 சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா SC ST இருந்தீங்கன்னா 5 வருடமும், ஓபிசி கேட்டகரினா 3 வருடமும், எக்கனாமிக் வீக் பர்சன் இருந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் எதுவுமே கிடையாது. பெர்சன்ட் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா 10 வருடமும், பெர்சன்ட் டிசபிலிட்டி ஓபிசி இருந்தீங்கன்னா 13 வருடமும், பெர்சன்ட் டிசபிலிட்டி வந்து SC ST 15 வருடமும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த போஸ்ட் ஆபீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கான படிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதர் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி இந்த போஸ்டல் மாஸ்டர்ல சைக்கிளிங் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லிவிங் ஹுட்டா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் ஆல்சோ வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி டிட்டோம் இந்த இயருக்கும் வந்து இருக்கும். அதுல வந்து உடல் ஊனமுற்றோர்கள் இந்த BBM ABM தேவா சேவாக்கு இந்த போஸ்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உடல் ஊனமுற்றோர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதுல வந்து இருக்குது. அதோட கிரேட் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து அபிஷியல் ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சிருச்சு 29ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 29ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான மேண்டேட்டரி டாக்குமெண்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது உங்களுடைய மார்க் ஷீட், ஐடி ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிபிகேட், பெர்சன் டிசபிலிட்டி சர்டிபிகேட், எக்கனாமிக் பெர்சன் அதோட சர்டிபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் அதோட சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட் அதோட பர்த் சர்டிபிகேட், மெடிக்கல் சர்டிபிகேட், அதே மாதிரி காமன் அத்தாரிட்டி ரெஸ்பெக்ட் நாலேஜ் மூலியமா வாங்கிருக்கக்கூடிய அதோட சர்டிபிகேட். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா சரியாக இன்னும் 9 நாட்கள் மட்டும்தான் நண்பர்களே இருக்குது. 9 நாட்களுக்கு முடிஞ்ச பிறகு அதாவது 29 தேதி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் எடுத்து முதல் விடிவா நம்ம சேனல்ல வந்து உங்களுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா அந்த ஃபாலோ பண்ணதுங்க. அதே மாதிரி உங்களுக்கான எவ்ரிடே அப்டேட் வந்து நாங்க வந்து கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி 38 மாவட்டங்கள் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்தே நம்ம வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திருப்பீங்க, நிறைய நண்பர்கள் வந்து பார்க்காம மிஸ் பண்ணி இருப்பீங்க. அதை ஆக்டிவ் கார்டுல வந்து கொடுத்திருக்கேன். சோ அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்க நண்பர்களும் நண்பிகளும் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாட வரியாக சமச்சீர் கல்வியின் அடிப்படையில தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தனித்தனி கொடுக்குறோம். டிஎன்பியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஇ, ஜேஏ, அசிஸ்டன்ட், அதே மாதிரி டிஏ, சோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த எல்லாத்துக்குமே தனியாக வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த போஸ்டல் ஆபீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங் அதே மாதிரி ஏபிபிஎம் இருக்கட்டும், தேவா சேவாக்கா இருக்கட்டும், இந்த போஸ்டிங் நீங்க படிக்க வேண்டிய மெட்டீரியல் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ரயில்வே துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா 32,300 காலிப்பணிகள் வரப்போது வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணுவோம். அதுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதே மாதிரி SSC எக்ஸாம் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும், எல்லா துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கான மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.